ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்வான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கூலி திரைப்படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பார்த்தினாக்கா மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நடுவில் அந்த வீக் டேஸில் சின்ன தொய்வு கண்டிப்பாக இருக்குது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஜம்ப் இருந்திருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில். மீண்டும் வியாழன் வெள்ளி இந்த 2 நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொய்வு இருக்க தான் செய்யுது. மீண்டும் நாளை மறுபடியும் வீக்கெண்டு ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம்ட்டா கண்டிப்பாக அடுத்த 2 நாள் சாட்டர்டே சண்டே ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. இந்த அடுத்து வர 2 முக்கியமான நாள் தான் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல், இந்த லைஃப் டைம் கலெக்ஷன் எதை நோக்கி போகுதுன்றதை தீர்மானிக்கக்கூடிய இந்த 2 நாட்கள் இது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆந்திராவில் இந்த படம் பார்த்தினாக்கா ஈஸியாக டாப் 3ல் அழகாக நுழைஞ்சிருக்கு. ஸோ ஆந்திரா பாக்ஸ் ஆஃபீஸில் இது வரைக்கும் அதிகமாக வசூல் குவிச்ச படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரஜினி சாரோட படங்கள் தான் எல்லாமே இருக்குது. 2.0 இருக்கட்டும், ஜெயிலராக இருக்கட்டும், எந்திரனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட படம் தான். அந்த வரிசையில் கூலி படமும் இப்போ இணைஞ்சிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா அநேகமாக டாப் 2ல் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ 100 கோடி தொடுமான்னு கேட்டாக்கா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் டாப் 2ல் கண்டிப்பாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த 2 நாள் வந்து தீர்மானிக்க போகுது. அடுத்த வர 2 நாட்கள் ஆந்திராவில் எந்த அளவுக்கு, தெலுங்கு ஸ்டேட்ஸில் இது எந்த அளவுக்கு வசூலில் குவிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போவே எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ 65-70 கோடிலாம் அசால்ட்டாக கிராஸ் பண்ணிடுச்சு இந்த படம். இன்னும் ஒரு 10லேருந்து ஒரு 15 கோடி வந்து கிராஸ் பண்ணிவிடுமா? ஸோ அதுக்கு அடுத்த 2 நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்க போகுது. அதுக்கு நோட்டாக அதோட லைஃப் டைம் கலெக்ஷன் எங்கே போய் நிற்குதுன்றதை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு டாப் 2ல் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.